வீட்டில் விஜயாவுக்கு விஷயம் தெரிஞ்சதுனால இந்த ரோஹிணி சும்மாவும் இருக்க முடியாமல் இப்போ கூட திருந்தாமல் தான் குழந்தை தான் அந்த வீட்டுக்கு முதல் வாரிசாக இருக்கணும்னு நினச்சி ரொம்பவே பொறாமப்பட்டு மீனாவுக்கு குழந்தையே பிறக்காது, இனி பிறக்கவும் கூடாதுன்ற ஒரு சந்தோஷத்தில் தான் இந்த விஷயத்தை விஜயா கிட்ட சொல்லவும் செஞ்சுருக்காங்க. விஜயாவும் அதுக்கேற்றது போல் வீட்டில் எங்கள் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க. முக்கியமாக மனோஜ், வீட்டில் இருக்க ஸ்ருதி, ரவி, அண்ணாமலன் எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்லி வீட்டுக்கு வர முத்துக்கிட்ட இங்கே உட்கார வச்சு கேள்வி கேட்குறாங்க. அண்ணாமலையும் என்னடா நடந்துச்சு சொல்லு அப்படின்னு கோவமாவே அண்ணாமலை கேட்க, கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன் எங்க முத்து கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. டே முத்து என்னாச்சு அப்படின்னு அவங்க அப்பா தோல் மேல சாஞ்சு அழுதுகிட்டு இருக்க முத்துக்கிட்ட அண்ணாமலை இங்கே கேட்கவும் செய்கிறாரு. முத்து என்னாச்சு இப்போ எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் கேட்குறாங்க. ஏன் விஜயா, மனோஜனை எல்லாரும் அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்க, அப்பா என்னென்னமோ நடந்து போச்சுப்பா, எல்லாமே அந்த சிந்தாமணியால தான் அப்படின்னு சொல்லும்போது என்னடா சொல்கிறேன்னு கேட்க, எலெக்ஷனில் நின்னதுனால மீனா ஜெயிக்க கூடாதுன்றதுக்காக மீனா வயிற்றுல கத்தியால குத்துனாங்கல்ல, அந்த பிரச்சனை தான்ப்பா இப்போ போயிட்டுருக்கு. அவளால் மீனாவுடைய குழந்தை, அதாவது மீனாவுடைய வயிற்றுல ஏதோ ஒரு அடைப்பு இருக்காம்பா, அதனால தான் இந்த ஆப்ரேஷனை பண்ணணும்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் முடிகிறதுக்குள்ளே மீனாவுக்கு என்னென்ன பிரச்சனையெல்லாம் வந்துச்சு தெரியுமான்னு எல்லாத்தையுமே சொல்ல இதை கேட்ட அண்ணாமலை அதிர்ச்சியோட கிளம்பி நிற்க, முத்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் இவ்வளோ பெரிய விஷயத்த வீட்டில் மறைச்சிருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் எங்ககிட்ட இந்த விஷயத்தை ஏற்கனவே சொல்லியிருந்துருக்கலாம்ல. இப்போ மீனா மட்டும் தனியாக ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களா? மீனாவை கூட இருந்து பார்த்துக்க யாருமே இல்லையா? யாருமே இல்லாதது போல் இருக்கும்போது அப்படி பண்ணீங்கன்னு அங்கே ஸ்ருதியும் கேட்குறாங்க. அந்த நேரத்தில் தான் எங்கள் முத்துவும் அழுதுகிட்டே நிற்க, இப்போ கூட இருந்து யாரடா பார்த்துக்கிறான்னு சொல்லி கேட்குறாங்க. சீதா இருக்காப்பா, சீதா வீட்டில் யாருக்காவது இந்த விஷயம் தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, இந்த விஷயம் அத்தைக்கோ சத்யாவுக்கோ யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல, முத்து இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ அண்ணி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரவியும் கேட்குறாங்க. இப்போ மீனா ஓகேவாக தான் இருக்கா, இன்னும் ரிசல்ட் எதுவுமே சொல்லலை, இதுக்கப்புறம் தான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்பா மீனாவுக்கு எதுவும் ஆயிடாதில்ல, மீனா குணமாயிடுவாள்லப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, முத்து வா நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்ல, ஏய் நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறீங்க? அவளால் இனி ஒரு குழந்தைக்கு அம்மாகிற தகுதியே இல்லை, அதை இழந்து தான் ரொம்ப நேரம் ஆகுது, இதுக்கு மேலே ஒரு குழந்தைக்கு அம்மாவான்னு வேற நீ கனவு கண்டுக்கிட்டு இருக்கியான்னு அங்கே விஜயா கேட்க, ஆண்டி உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன பேசுறதுன்னு கூடவா தெரியாது அப்படின்னு ஸ்ருதியும் சொல்ல, இல்லைம்மா ஸ்ருதி உண்மையை தானே சொல்கிறேன், 50% தான் வாய்ப்பு இருக்கதா டாக்டர் சொன்னாங்கன்னு சொன்னாங்களே, அப்படி இருக்கும்போது அந்த 50% வாய்ப்பு தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை அந்த பூக்காரிக்கு வந்துட்டேன், அப்புறம் எப்படி அவளால் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக முடியும்? பேசாமல் இவன் எதிர்காலத்தையாவது மனசில் வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளை பார்த்து கல்யாணத்தை பண்ணி கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு அங்கே விஜயா சொல்லும்போது மனோஜும் அப்படி அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. அடி உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன பேசுறதுன்னு கூட தெரியாதா? சொல்லப்போனால் உங்கள் 3 பசங்களுக்குமே இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறத பற்றி தான் யோசிப்பீங்க போல. ரவி அப்படின்னு பார்த்த மாதிரிக்க, என்னையே பார்க்குறேன், அம்மா சொன்னாங்கன்னா உடனே உன்னை விட்டுட்டு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேனா அப்படின்னு ரவி சொல்கிறாங்க. அப்பா எனக்கு இங்கே நின்று பேசலாம் நேரம் இல்லை, எனக்கு மீனை கூட வேண்டு பார்த்துக்கணும்ப்பா, நான் போய் போகணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, டேய் நில்லுடா, நான் ஒருத்திங்க பேசிக்கிட்டு இருக்கேன், என் பேச்சு மாரி நீ போகிறேன்னு சொன்னால் என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்ல, போதும் அவ்வளவுதான், இதுக்கு மேலே யாரும் இந்த வீட்டில் ஒரு வார்த்தை பேசக்கூடாது, மீனா தான் எனக்கு எல்லாமே, ஒருவேளை ரிசல்ட்டில் எல்லாமே மாறி வந்தாலும் அவள் கூட தான் நான் கடைசி வரைக்கும் வாழுவேன், அவள் தான் எனக்கு எல்லாமே, எங்களுக்கு குழந்தைன்னு ஒன்று பிறக்காமல் போனாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவே மாட்டோம், எங்களை பற்றி நினச்சி எங்களுக்கு அக்கறை இருக்கிறத நினச்சி மீனாவை இனிமேல் ஏதாவது ஒரு வார்த்தை இந்த வீட்டில் பேசினாலும் அப்படி நடக்கிறதே வேற அப்படின்னு அங்கே முத்துவும் சொல்கிறாங்க. என்னங்க இவன் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல, விஜயா போதும் நிறுத்துறியா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க. உன் நல்லதுக்கு தானடா முத்து, இங்கே அம்மாவை சொல்லிட்டு இருக்காங்க, இனி ஒரு குழந்தைக்கு அம்மாவாக ஆக முடியாத அந்த பூக்காற்று மீனா கூட எல்லாம் உன்னால் எப்படி சேர்ந்து வாழ முடியும்? நீ எல்லாம் அந்த வாழ்க்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அம்மா சொல்கிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து வீட்லேயே நல்ல கல்யாணத்தையும் பண்ணி வச்சிடலாம், ஏன்னாம்மா நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லும்போது அவளை தூக்கி போட்டுருன்னு இங்கே சொன்னதுமே இதை கேட்ட முத்துவுக்கு கோவம் வந்து மனோஜ் பயங்கரமாக ஆட்டி பலார்னு கன்னத்தில் 2 செகண்ட்குள்ளே மாறி மாறி அரைஞ்சிட்றாங்க. மனோஜ் அப்படியே அடி வாங்கிட்டு 2 கன்னத்தில் கையை வச்ச நிற்க, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, உனக்கு ஒரு குழந்தைக்கு அப்பாவாக போற அந்த சந்தோஷமானத்தையும் உனக்கு கொடுத்து வைக்க முடியல, அந்த சந்தோஷமும் உனக்கு கிடைக்க மாட்டுது, அது போக இங்கே இன்னொரு பக்கம் அம்மாவும் அந்த குழந்தையும் வேண்டாம், அந்த வாரிசும் வீட்டுக்கு வேண்டாம்னு சொல்லி அதையும் ஏற்றுக்க முடியாமல் இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு அப்பா ஆகிட்டேன், அதையே உன்னால் ஏற்றுக்கிட்டு வாழ முடியல, ஒரு மனுஷனாக இருந்தானா முதல்ல அதை பண்ணு, அதை விட்டுட்டு என் வாழ்க்கையில் என்னுடைய விஷயத்தில் தலையிடுற உரிமை உனக்கு இல்லை,
ஆமாம், என் மேலே அக்கறை இருக்க மாதிரியெல்லாம் நீ நடிக்கவும் வேண்டாம், யோசிக்கவும் வேணாம். இன்னொரு வாட்டை மீனாவை பற்றி இந்த வீட்டில் தப்பாக பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து தூக்கி வீசிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக கிளம்பி போக இங்கே அண்ணாமலை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்ருதி, வா நம்மளும் கிளம்பலான்னு ரவி சொல்லும்போது ஒரு நிமிஷம் அப்படின்னு ரவியை பார்த்து சொல்லிட்டு நேராக மனோஜ் பக்கத்துலேயும் விஜய பக்கத்துலேயும் வராங்க. குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைனா அவங்களுக்கு துணையாக நிற்கணும். இந்த வீட்டில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதும், ஏன் இவர் பண்ண தப்புக்கு இந்த வீடே நம்ம கையை விட்டு போகிறேன்ற ஒரு நிலைமை வரும்போதும் மீனாவும் மீனாவுடைய குடும்பமும் முத்தும் தான் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் ஆறுதலாக இருந்தாங்க. எப்படி உங்களால் மனசாட்சி இல்லாமல் அப்படி நடந்துக்க முடியுது? மீனா இந்த வீட்டுக்காக செய்யாத விஷயம் என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கலை அப்படின்றதுக்காக இப்படியெல்லாம் கூட பேசுவீங்களா? கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாம் உங்ககிட்டேருந்து? இப்படி ஒரு கேவலமான விஷயத்த நான் எதிர்பார்க்கவே இல்லாண்டி. சொல்லப்போனால் உங்கள் மேலே முன்னாடி வச்சுருந்த மரியாதை இப்போ கொஞ்சம் கூட இல்லைன்னு தான் சொல்வேன். என்ன இப்படி பேசுகிறேன்னு தப்பாக மட்டும் நினச்சிக்காத ரவின்னு அங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க. இல்லை ஸ்ருதி, நீ தப்பாக எதுவும் சொல்லலே, உண்மையை தானே சொல்கிறேன். அம்மா மேலே ஆரம்பத்தில் இந்த வீட்டில் எல்லாருக்கும் மரியாதை இருந்தது, மதிப்பு இருந்தது. ஆனால் இப்போது துளி கூட இல்லை. எல்லாம் மனோஜாலையும் உங்கள் என்ன தலைந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் ஸ்ருதியும் கண்டபடி அவங்க 2 பேரையும் தேடிட்டு போக, என்னடா நாம ஏதோ தப்பாக பேசிட்டுன்ற மாதிரி இந்த வீட்டில் யாரும் நமக்கு மரியாதை கொடுத்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அம்மா நீ அதெல்லாம் விடுமா, அதெல்லாம் பற்றி எதுவும் யோசிக்காதம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போனதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அங்கே மீனாவை பார்க்குறாங்க. மீனா பார்த்துட்டு வெளியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் டாக்டர் எதுவும் சொல்லலை மாமா அப்படின்னு அங்கே சீதாவும் சொல்ல, சரி இப்போதைக்கு இதை பற்றி பேச வேணாம் சீதா அப்படின்னு கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க முத்து. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் யோசித்து தலைவலி தான் வருது. ஃபஸ்ட்டு மீனாவுக்கு குணமாகணும், நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படின்னு தான் முத்து நினைக்கவும் செய்கிறாங்க. அண்ணாமலை ஒரு பக்கம் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கவும் செய்ய, அப்பா நீ கவலைப்படாதப்பான்னு சொல்லும்போது, நான் உனக்கு ஆறுதல் சொல்லணும்டா, ஆனால் நீ எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. இங்கே பாருடா முத்து, வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் கடவுள் கொடுக்குறாருன்னா அது ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா நம்மளை முத்துக்கிட்ட சொல்ல, முத்துவும் அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்பா நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போங்க, நீ எவ்வளோ நேரத்துக்கு இங்கே இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா பரவாயில்ல நாங்கள் இங்கேயே இருக்கோம் அப்படின்னு அண்ணாமலையும் சொல்கிறாங்க. மீனா கண் முழிச்சதுக்கு பிறகு மீனாவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலையும் சொல்கிறாங்க. அதே நேரம் வீட்டுக்கு போன ரோஹிணி இந்த விஷயத்த எங்கள் அம்மா கிட்ட சொல்ல, என்னடி சொல்கிற மீனாவுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, மீனாவுக்கு இனி குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்ருதி அவள் குழந்தை பெற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கா. சொல்லப்போனால் அந்த வீட்டுக்கு முதல் வாரிசும் ஒரே வாரிசும் இந்த வயிற்றில் வளர்ற என்னோட குழந்தை மட்டும்தாம்மா. அதை அவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏற்றுக்க மாட்டேன்னா சொல்லவே முடியாதுன்னு இங்கே ரோஹிணி சொல்ல, ஏண்டி ரோஹிணி இப்படியெல்லாம் பேசுகிற? உன்னோட குழந்தை பிறக்க போகிறது சந்தோஷந்தான். அதுக்காக மீனாவுக்கு குழந்தைய பிறக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்னடி அர்த்தம்னு சொல்ல, நான் எங்கம்மா சொன்னேன்? டாக்டர் சொன்னாங்க, அதைத்தானே நானும் சொல்கிறேன். 50% வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவே கம்மி தானே. அப்படி இருக்கும்போது மீனாவால் எப்படி ஒரு குழந்தைக்கு அம்மாவாக முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணி சொல்லும்போது தான் அதை கேட்டதும் இங்கே அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்து ஊங்கி பண்ணலான்னு ஒரு அறையை விட்டுறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிற ரோஹிணி, உனக்காக இறக்கப்பட்டு பெத்த பொண்ணாச்சே வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் நீ செய்கிற ஒவ்வொரு பாவமும் உன்னுடைய குழந்தைங்களை தான் பாதிக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ செஞ்ச பாவத்துக்கு கிருஷி இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அடுத்து உன் வயிற்றில் இருக்க குழந்தை கஷ்டப்படணுமா? நான் என்னம்மா பாவம் செஞ்சேன்னு கேட்க, நீ என்னடி பண்ணலை? அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் முத்து மீனாவுக்கு நீ கொடுக்காத தொந்தரவா எத்தனை தொந்தரவுகளை கொடுத்துருப்ப. இப்போ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகும் கூட அவங்கள புரிஞ்சுப்பேன். நீ திருந்திட்டேன்னு நினச்சா இப்போ கூட இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் மறைச்சி வச்சிருந்த முத்து மீனாவுக்கா தாண்டி நீ இந்த விஷயத்த உன் மாமியாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க. இதெல்லாம் சரியில்லை ரோஹிணி, சரியே இல்லை. நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நீ பெத்த பிள்ளைங்களுக்கு அது பாவமாக போய் சேரும். ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ரோஹிணி, உன் குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா சில விஷயங்களை நீ தலையிடாமல் இருக்க தான் உனக்கும் நல்லதுன்னு சொல்லி அவங்க அம்மா மிரட்டிட்டு போக ரோஹிணி பயங்கர டென்ஷனோட கன்னத்தில் கை வச்ச மாதிரி நிற்கவும் செய்கிறாங்க. தான் அம்மாவே தன்னை அடிச்சிட்டாங்க, அதுவும் இந்த மாதிரியான நேரத்தில் அடிச்சிட்டாங்களேன்ற ஒரு கோபமும் இருக்குது. அதே போல் மீனாவுக்கு குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கவே இல்லையேன்னு எங்கள் மனசளவில் கொஞ்சம் வருத்தப்பட்டு நிற்க தான் செய்கிறாங்க இங்கே ரோஹிணியும்.